நம்ம உருவாக்குன அரசாங்கம் இது. எனக்கு தெரிஞ்சு நான் இத்தனை வருஷத்துல நான் ஒரு மக்களாட்சியா, நான் ஒரு ஃப்ரீடமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்சியில தான். நீங்க சொல்ற மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு இக்கட்டான ஒரு சூழல்ல அரசியல் தமிழகம் இருக்குன்னு சொல்றதெல்லாம் மாபெரும் பொய். எல்லா ஆட்சி காலத்திலயும் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாம் இருக்கு. இதுக்கு அடுத்து இது தொடராம இருக்கிறதா வேணும். அடுத்து காலைல ஐயா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பக்கத்து ஸ்டேட்டுக்கு இடி ரைடு வந்ததுக்கு இங்க உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. என்னங்க ஐயா, நமக்கு வரும்ன்றது உங்களுக்கு முன்னாடி தோணுச்சிங்களா என்னன்னு தெரியல. வருவோங்க ஐயா, நம்ம நல்லது பண்ணியிருந்தா மக்களே உங்களை திருப்பி உள்ள உட்கார வச்சிருப்பாங்க ஆட்சியில. ஒரு விஜய் இல்லை, 100 விஜய் வந்திருந்தாலும் நீங்க நல்லா ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க தான் இருந்திருப்பீங்க. உங்க ஆளுங்க மாதிரி அடுத்தவங்க மேல ஈஸியா பழி போட்டுலாம் நாங்க பேச மாட்டோம். நீங்க கொள்ளை அடிச்சிங்களா கொள்ளை அடிக்கலையான்றத இடி முடிவு பண்ணுவோம், இவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆனா அதற்கான சாத்தியக்கூறு இங்க இருக்குன்றது உங்க ஸ்டேட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்சிருச்சு. பக்கத்து ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கே இங்க உடனே வந்து சத்தம் அதிகமாயிடுச்சு. ஸோ இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்க நம்புறோம். ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் உங்க மேல ஊழல் புகார் கொடுத்துருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள் மேல, எல்லார் மேலேயும் வந்திருக்கு. நிச்சயமா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தீய சக்திகளும் அகற்றப்பட்டு தமிழ்நாடு முன்னோக்கி செல்லும். அப்புறம் இன்னைக்கு விஜய் சார் வந்து பிரதமரை போய் சந்திச்சிருக்காரு. நிச்சயமா நமக்கான உரிமைகள் பல உரிமைகளை கேட்டிருப்பாருன்னு நம்ம நம்புறோம். நிதி அமைச்சரையும் சந்திச்சிருக்காரு. அங்கேயும் நமக்கான உரிமை தொகை, அந்த நம்மளோட நிலுவைத் தொகைகளை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. நிச்சயம் நமக்கான உரிமைகள் மத்திய அரசு கிட்ட இருந்து பெற்று தரப்படும் நம்ம நம்புறோம். மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி.